ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். லஞ்சுக்கு வந்து நான் ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க, பிரியாணிக்கு மாதிரி. இது வந்து தொக்கு பிரியாணி, ப்ரான் தொக்கு பிரியாணி. ஸோ ஸ்பைசஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் ஆட் பண்ணி அது லைட்டாக பொரிஞ்சோடனே ஆனியனை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு தக்காளி வந்து தக்காளியும் பிரியாணி கறிகிற மாதிரி அரிஞ்சு ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸில். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதங்கின உடனே ப்ரான் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து வெறும் மிளகாத்தூள். நீங்க கடையில கூட சில்லி பவுடர் இல்ல வீட்ல யூஸ் பண்ற வெறும் மிளகாத்தூள் அரைச்சு வச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து இதுல வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டே கருவேப்பிலைய வந்து தண்ணியில கழுவி ஆற வச்சு அதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா பொரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதே கடாயில வந்து எக்கு வந்து ஒரு 6 எக்கு வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்குக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க வந்து சால்ட் ஆட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி அரிசிய வந்து வடிச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தொக்கையும் இந்த எக்க ஸ்கிராம்பிள் பண்ண எக்கோட சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஆற வச்சிருக்கோம்ல, பிரியாணி ரைஸ், அத வந்து ஆ போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சமா கிளறிட்டு, திருப்பி கொஞ்சம் தொக்க ஆட் பண்ணி லேயர் பை லேயரா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கருவேப்பிலை வந்து பொடி பண்ணதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அருமையான ப்ரான் பிரியாணி செம்ம ஸ்பைசி அண்ட் டேஸ்டியா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.